January 7. Paid Lipton & Co. by check for the purchases made on 4th January. இந்த என்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி 3rd யூனிட்ல இருக்கிற illustration 6ல இருந்து எடுத்ததுங்க. January 4th நாம லிப்டன் அண்ட் கோல இருந்து ₹10,000 worth goods purchase பண்ணிருந்தோம். அந்த பர்ச்சேசஸ்க்கு செட்டில்மெண்டா January 7க்கு செக் கொடுத்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு எப்படி ஜர்னல் என்ட்ரி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமா? முதல்ல அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷன்ல யாருக்கு பணம் கொடுக்கறோம்? லிப்டன் அண்ட் கோ. எங்க இருந்து பணம் செலவாகுது? பேங்க். So, two accounts involved are Lipton & Co. account and bank account. Lipton & Co. is the receiver. அதாவது நாம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. So, debit பண்றோம். Bank account ஒரு ரியல் அக்கவுண்ட். பேங்க்ல இருந்து நம்ம கேஷ் போகுது. So, credit பண்ணணும். Lipton & Co. account debit 10,000 to bank account 10,000 being amount paid by check for earlier purchases. இது மாதிரி ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸோட கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஜர்னல் என்ட்ரி போடுறது ரொம்ப ஈஸி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் என்ட்ரிஸ் கமிங் சூன்.